நிப்பான் பெயிண்ட் ஆட்டம் 2-in-1. இப்ப வீட்டுக்கு உள்ள வெளிய ஒரே பெயிண்ட், கம்மி பட்ஜெட்ல. விக்ரம், என்ன விக்ரம் இதெல்லாம்? மாமா ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு? அது ஒண்ணும் இல்ல, சும்மா சின்ன விஷயம் தான். நீ உள்ள போ, நான் அப்பா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். நாள் நட்சத்திரம் நேரம் எல்லாம் குறிச்சதே இவங்க தானே. அப்புறம் இதுக்கு இப்படி பேசணும்? மாமா சொல்ற மாதிரி இன்னைக்கே இது நடந்தாகணும்லாம் நான் சொல்லல. எனக்கு இதுக்கு காரணம் தெரியணும். ஓகே நீயா, நீ உள்ள போ, அப்பா கிட்ட பேசிட்டு நான் உள்ள வந்து சொல்றேன். டேய், இதுல பேசுறதுக்கு என்னடா இருக்கு? உன் பொண்டாட்டிக்கு விஷயம் தெரிஞ்சே ஆகணுமா? நானே சொல்லிடுறேன். இன்னைக்கு இந்த சாந்தி முகூர்த்தம் நடக்காது. நீயும் அக்காவும் உன் ரூம்ல போய் தூங்குங்க. காலையில உங்க அப்பா வரட்டும், அவர்கிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு அப்புறம் நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கட்டும். அப்பா என்னப்பா நீங்க திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு? எங்க அப்பா இதுக்கு வரணும்? அவர் என்ன தப்பு பண்ணாரு? என்ன தப்பு பண்ணாரா? ஒண்ணுக்கு 2 பொம்பளை புள்ள பெத்ததே தப்புதான். அவர் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சு தானே ஆகணும். என்ன மாமா, எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? இத பாரு, வார்த்தையை முழுசா பேசுற பொம்பளை புள்ளையே ஏன் முன்னாடி வந்து பேசக்கூடாதுன்னு சொல்றவனா? நீ திக்கி திணறி பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. என்னப்பா பேசுறீங்க? இந்த வீட்டுல நான் சொல்றதான் கேட்டுட்டு போனோம். மாமா, ஒருத்தவங்களோட பிரச்சனையை கூட நீங்க இவ்வளவு கேவலமா தான் பேசுவீங்களா? திரும்ப திரும்ப பேசி ஆத்தத்தை கலராதீங்க, மரியாதையா போயிடுங்க. என்ன பேசுறீங்க? எங்க அப்பாவை பத்தி தப்பா பேசுறீங்க, என் அக்காவை கேவலப்படுத்துறீங்க. இதையெல்லாம் பாத்துக்கிட்டு நான் என்ன சும்மா இருக்கணுமா? இனியா, இனியா, அக்கா நீ அமைதியா இரு. இதையெல்லாம் இப்பவே சரி பண்ணலனா அப்புறம் லைஃப்ல பிரச்சனையாவே இருக்கும். பாத்தியா இந்த பொண்ணு என்ன பேசுறான்னு? பாத்தியா? நீ கொஞ்சம் அமைதியா இரு, இவர்கிட்ட நான் பேசுகிறேன். எங்க அப்பாவை பத்தி பேசுறாரு விக்ரம், என்னால எப்படி அமைதியா இருக்க முடியும்? நினைச்சேன்டா இப்படிதான் நடக்கும்னு நினைச்சேன். அதே மாதிரி நடக்குது. இப்பவே இந்த பேச்சு பேசுறா. இன்னும் 1 மாசம் பொறுத்துக்குங்க, அப்புறம் அந்த வீட்டை எழுதி வாங்கலாம்னு சொன்ன. நல்ல வேளை சரியான நேரத்துல சாந்தி முகூர்த்தத்தை நிறுத்தினேன். இல்ல என்னையே ஏமாத்திருப்பாங்க. இத பாரு விக்ரம், 1 மாசம்லாம் டைம் தர முடியாது. நாளை காலையில அவங்க அப்பா வரணும், வீட்டை எழுதி கொடுக்கணும். எதுக்கு எங்க அப்பா வரணும்? ஏன் வீட்டை எழுதி கொடுக்கணும்? நாளைக்கே வந்து அசோக் நகர்ல இருக்க அந்த வீட்டை என் பேருக்கு மாத்தி கொடுக்கட்டும். அப்பதான் இந்த கல்யாணமே செல்லும். அப்பா என்ன பேசுறீங்க? அந்த வீட்டை உங்களுக்கு எதுக்கு எழுதி கொடுக்கணும்? இத பாரு, உங்க அப்பா முதல்லயே எழுதி கொடுக்க ரெடி ஆயிட்டான். அப்பவே எழுதி வாங்கலாம்டான்னு சொன்ன இவங்கிட்ட. விக்ரம் தான் இல்லப்பா, விட்டு பிடிப்போம், 1 மாசம் கழிச்சு எழுதி வாங்கிக்கலாம்னு சொன்னான். நானும் சரி, நம்ம பையன் சொன்னா கரெக்டா தானே இருக்கும், விட்டு பிடிக்கலான்னு பார்த்தேன். ஆனா விட்டு பிடிக்கிற அளவுக்கு நீங்க 2 பேரும் சாதாரண பொண்ணுங்களன்னு இப்ப புரிஞ்சு போச்சு. அதனாலதான் சாந்தி முகூர்த்தத்தை நிறுத்திட்டேன். என்ன விக்ரம் இது? இவர் சொல்றதெல்லாம் உண்மையா? அப்படி இல்ல நீயா, சொல்றேன். அந்த வீட்டை யாருக்கு கொடுக்கணும், எதுக்காக கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியும்ல? அப்புறம் எப்படி 1 மாசத்துல எழுதி வாங்கி தரேன்னு நீங்க சொல்லுவீங்க? அப்படி இல்ல நீயா, இரு நான் சொல்றேன். அமைதியா இரு, பேசி சரி பண்ணிக்கலாம். எதை சரி பண்ண போறீங்க? எங்க அம்மா ஆசைப்படி அது அநாத ஆசிரமத்துக்கு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, உங்க அப்பாவுக்கு எதுக்கு கொடுக்கணும்? அப்படி இல்லனா உங்க 2 பேரும் எதுக்கு ஏன் 2 பிள்ளைங்களுக்கு கட்டி வைக்கணும்? அப்போ எங்க 2 பேரையும் இந்த வீட்டுக்கு மருமகளங்களா கூட்டிட்டு வரல, விலை பேசி வாங்கிருக்கீங்க, அப்படிதானே? பேசின விலையை தான் கொடுக்காம உங்க அப்பா ஏமாத்திட்டானே. கொஞ்சம் கூட ஈவ இறக்கம் இல்லாம பேசுறீங்க. சீ, நீங்களா ஒரு மனுஷனா? என்ன என்ன பண்ண வரீங்க? என்னடா அவ? என்ன ஆம்பளன் கூட பார்க்காம சீங்கறா, வாங்குறா, போங்கறா.
நீ நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? நீ நல்ல ஆம்பளையா இருந்தா தலைமுடியை பிடிச்சி இழுத்து போய் செவுத்துல வச்சு நச்சு நச்சுன்னு இடிக்கணும். இவன் ராகம் போட்டு பேசிட்டு இருக்கானா, நீ தாளம் போட்டு ரசிக்கிறியா? இவளை இழுத்துட்டு போய் ரூம்ல போட்டு சாத்துறா. ஓ, அதெல்லாம் பண்ணுவீங்களா நீங்க? இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த காரணத்துக்காக ஒரு பொண்ணை நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? பின்ன பூஜை ரூம்ல உட்கார வச்சு ஆரத்தி எடுப்போம் நினைச்சியா? உன்னை விக்ரம் எதுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தான்னு உனக்கு தெரியுமா? அப்பா என்னப்பா இது? அதான் கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு போச்சுல. என்ன பேசுறோம்னு புரிஞ்சுதான் பேசுறீங்களா? புரிஞ்சுதான்டா பேசுறேன், புரிஞ்சுதான் பேசுறேன். நீ எதுக்குடா பயப்படுற? நீ ஆம்பளை சிங்கம். நீ எதுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தங்கறத அவகிட்ட சொல்லு. ஐயோ கடவுளே, இனியா அப்பா என்னென்னமோலா பேசுறாரு. நீ ரூமுக்கு போ. யாழினி நீயும் கொஞ்சம் போமா ப்ளீஸ். இல்ல ஒரு நிமிஷம். இவரு எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தாருன்னு சொல்லுங்க. ஐயோ அவர் ஆத்திரத்துல என்னென்னமோ வளர்றாரு. இனியா நீ போய் ரூம்ல உட்காரு, நான் வரேன். இளங்கோ நீ போ, உள்ள போ, அவளை கூப்பிட்டு. ஏய் என்னடா ரூமுக்கு போன்னு உள்ள அனுப்புறதுலயே இருக்க? என்கிட்ட என்னடா சொன்ன? எதுக்காக அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்ன? ஐயோ அப்பா இதெல்லாம் இப்பவே பேசித்தான் ஆகணுமா? பேசித்தான் ஆகணும். இப்ப பேசலனா இவங்க ரெண்டு பேரும் என் தலையில மிளகா அரைச்சிருவாங்க. இத பாரு, விக்ரம் உன் மேல ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு கனவுல மிதக்காத. இரு ஒரு நிமிஷம். விக்ரம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே உன்னை பழி வாங்கத்தான். அவன் என்ன பாக்குற? நீ அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து வேலையில இருந்து சஸ்பெண்ட் பண்ணுவ. அவன் வீட்டுல உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானா? எல்லார் முன்னாடி என்ன பஞ்சாயத்துல நிக்க வச்சு அவமானப்படுத்துவ. நான் பொறுத்துக்கிட்டு போணுமா? இளங்கோ, ஒரு பொம்பளை புள்ள உனக்கே இவ்வளவு திமிரு இருந்தா எங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? அதனாலதான் விக்ரம் திட்டம் போட்டு கல்யாணம் பண்ணி உன்னை இங்க கூட்டு வந்திருக்கான். இங்க பாருங்க, நீங்க சொல்றதெல்லாம் அப்படியே நம்புறதுக்கு நான் ஒண்ணும் புத்தி இல்லாதவ இல்ல. எதையாவது சொல்லி எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு எங்களுக்குள்ள சண்டையை வர வைக்கணும், அதானே உங்க எண்ணம்? என் விக்ரம் உங்கள மாதிரி இல்ல. உங்கள மாதிரி பொண்ணுங்கள மட்டமா அசிங்கமா அருவருப்பா யோசிக்கிற புத்தி அவருக்கு என்னைக்குமே இருந்ததில்ல. உங்களோட சுயநலத்துக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போயிட்டு என்ன வேணாலும் பேசலாம்னு மட்டும் நினைக்காதீங்க. இது ஏன் விக்ரம். அவனை நாயே பேயன் கூட திட்டு பொறுத்துக்குவான். ஆனா ஓ விக்ரம்னு மட்டும் சொல்லாத, அத அவனால தாங்கிக்க முடியாது. உன்னை மட்டும் இல்ல, உன்ன மாதிரி எந்த பொண்ணையும் அவனுக்கு பிடிக்காது. அப்பா பிறந்ததுல இருந்தே அவன் அப்படித்தான். உனக்காக ஒரே நாள்ல அப்படியே நல்லவனா மாறிடுவானா? அப்ப எதுக்குப்பா எதுக்கு இதெல்லாம்? நீங்க திரும்ப திரும்ப பெத்த புள்ளையவே இப்படி அசிங்கமா பேசிட்டு இருக்கீங்க? ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியலல்ல, அதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். அப்பா வேணாம். அக்ஷயா இங்க வாங்க. எதுக்கு அக்ஷயாவை இப்போ? ஏய் சும்மா இருடா. என்ன இதெல்லாம்? நாடு உன் கையில. என்னமா சொல்றீங்க? கதப்பா அப்பா என்னடி? அம்மா, அண்ணா எரியுதுடா. அண்ணா விடு. அப்பா சொல்லுங்கப்பா. இவன் ஒரு பையன் கூட பைக்ல போனாங்கிறதுக்காக விக்ரம் போட்ட சூடு.
ஏய் உண்மையா இல்லையா சொல்லு சொல்லு. ஆமா. ஐயோ இனியா, தள்ளு. அதெல்லாம் கௌரி, எப்பயோ வா, நடந்தது. இருங்க. என்ன- இத பாரு, இவ யார் தெரியுமா? விக்ரம 10 மாசம் சுமந்து பெத்தவ. இவ சமைச்ச சாப்பாட்டுல ஒரே ஒரு கல்லு இருந்துச்சு. அதுக்காக சாப்பாட்டுல 10 கல்ல போட்டு சாப்பிட வச்சவன். அவனுக்கு அம்மா தங்கச்சி பொண்டாட்டின்னு எந்த வேறுபாடும் இல்ல. அவனை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பொம்பளைங்க தான். எல்லா பொம்பளைங்களும் ஆம்பளை சொல்றதை கேட்டு அடங்கி ஒடுங்கி நடக்கணும். இல்லனா விக்ரம் யாருங்கிறத காட்டுவான். என்ன பாத்துட்டு இருக்க? கல்ல போட்ட சொத்தை தின்னியா இல்லையா? சபாஷ்டா. சாப்பிடுகிறல்ல. பெத்த அம்மாவையே அவன் அப்படிதான் டீல் பண்ணுவான். பொம்பளையா இருந்துகிட்டு நீ எவ்வளவு திமிர் பண்ற? உன்னை அவன் சும்மா விட்டுருவானா? வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறப்பவே அவளுக்கு வாய்ப்புட்டு போடுறான்னு சொன்னேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? இப்படிலாம் அவளை சாதாரணமா விடக்கூடாது. சாந்தி முகூர்த்தத்தை முடிச்சு அவ வயித்துல ஒரு புள்ளைய கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன்னு சொன்னான். அப்பா, அதுக்காகத்தான் இப்பவும் அவன் உன்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பா, டேய் விக்ரம், நீ நடிச்சதெல்லாம் போதும். நீ யாருங்கிறத இந்த வாயாடி கிட்ட சொல்லு. என்ன விக்ரம் இதெல்லாம்? இவர் சொல்றதெல்லாம் உண்மையா? இனியா கொஞ்ச நேரம் உள்ள வாயேன், உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. இனியா, என்னை பத்தி நீ நல்லா புரிஞ்சு வச்சிருக்கல. பாரு, இது இது ஒரு வார்த்தையில சொல்லி புரிய வைக்கிற விஷயம் கிடையாது இனியா. இப்பவும் உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் நான் பேசிட்டு இருக்கேன். ஏற்கனவே வைதிகை விஷயத்துல அவசரப்பட்டு நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். இப்பவும் அந்த மாதிரி ஒரு தப்ப நான் பண்ணிடவே கூடாதுன்னு தான் பாக்குறேன். என்னோட விக்ரம பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க என்ன எந்த அளவுக்கு லவ் பண்றீங்கன்னு என் மனசுக்கு புரியுது. இனியா, இனியா, ஹாஸ்பிட்டல்ல நீங்க துடிச்சது, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்க நினைச்சது, gift வாங்கி கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணது, இது எதுவுமே பொய் இல்ல நான் நம்புறேன். எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். அது இப்ப பிரச்சனை இல்ல. உங்க அப்பா சொல்றதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். ஏன் ஏன் எதுவும் பேசாம இருக்கீங்க? விக்ரம், நீங்க இப்படி நின்னீங்கன்னா அவர் பேசுறதெல்லாம் உண்மையா ஆயிடாது. விக்ரம், தயவு செஞ்சு இல்லன்னு சொல்லுங்க. தயவு செஞ்சு இல்லன்னு சொல்லுங்க. அத்தை, விக்ரம சொல்ல சொல்லுங்க. அவர் அப்படிப்பட்டவர் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க அத்தை. அப்ப அவர் சாப்பாட்டுல கல்ல தூக்கி போட்டாரா? அது பொய்ன்னு சொல்லுங்க அத்தை. ஆமா, இல்ல, கொஞ்சமா. அது இப்ப இல்லம்மா, எப்பவோ ஒரு நாள், அவ்வளவுதான். அக்ஷயா, விக்ரம் தான் உன் கையில சூடு வச்சதா? அண்ணி, அது வந்து சொல்லு அக்ஷயா, உண்மையா சொல்லு. ஆமா. விக்ரம்,
இதுதான் பொம்பளை புத்திங்கிறது. இவ்வளவு நேரம் நான் அவங்கள சாட்சி கூப்பிட்டேன், இப்போ நீ அவங்கள சப்போர்ட் கூப்பிடுற. ஆ? யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், இப்ப கூட நீங்க அதெல்லாம் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, அத நான் நம்புறேன். விக்ரம், விக்ரம், இப்படி நீங்க பதில் பேசாம இருக்கிறது எனக்கு பயமா இருக்கு. ஐயோ ஐயோ, தயவு செஞ்சு ஆமான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அந்த வார்த்தை என்ன கொன்னே போட்டுடும். ஆமான்னு சொல்றதை விட கொடுமை என்ன தெரியுமா? இப்படி எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறது தான். இந்த வாழ்க்கைக்கும் சாவுக்கும் நடுவுல இருக்கிற புள்ளி மாதிரி இருக்கு விக்ரம். இதுக்கு மேல என்னால செத்து செத்து பொழைக்க முடியாது. ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லுங்க. இனியா, அட என்னமா உன் கூட பெரிய இம்சையா போச்சு. இப்ப என்ன, உனக்கு உண்மை தெரியணும் அவ்வளவுதானே? அத விக்ரம் வாயாலே சொல்ல வச்சுட்டா? ஏய் சேது, மச்சான் வாங்க. மச்சான், நீ கேட்டியே கேள்வி, அது எல்லாத்துக்கும் இதுல பதில். காட்டு காட்டு, எல்லாரும் ஒரே வாட்டியா பாத்துக்குங்க. காட்டு. இனியா விஷயத்துல நான் மட்டும் பழசெல்லாம் மறந்துட்டேன்னு நினைக்கிறீங்களாப்பா? மறக்க மாட்டேன். எப்படி மறக்க முடியும்? என்னுடைய வேலைக்கு வேட்டு வச்சு, என் யூனிஃபார்மை கயட்ட வச்சு, வீட்லயே வெட்டியா உட்கார வச்ச அந்த இனியாவை நான் சும்மா விட்டுருவேன்னு நினைச்சீங்களா? பூண்டு வெங்காயம் உரிக்க லாயக்கு இல்லாதவ புரட்சி புடலங்கான்னு பேசிட்டு இருப்பா. இந்த நேரத்துல அவளுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தாலும் கூட கட்டின தாலிய திருப்பி நம்ம கையிலேயே கொடுத்து டாட்டா காமிச்சிட்டு போயிட்டே இருப்பா. முதல்ல சாந்தி முகூர்த்தம் முடியட்டும், அதுக்கப்புறம் அவளால் என்ன பண்ண முடியும்? நாய்க்குட்டி மாதிரி என் காலை சுத்தி சுத்தி வந்துதானே ஆகணும். தன்னைத்தானே புரட்சிக்காரின்னு நம்பிட்டு இருக்கிற அந்த வெத்து வேட்டை சாதாரணமா பயமுடுத்த முடியாது. இதே அவ வயத்துல ஒரு குழந்தைய கொடுத்து விட்டா, அதுக்கப்புறம் அவ ஆசைப்பட்டா கூட நம்மளை எதிர்த்து பேச முடியாது. அம்மாவாயிட்டப்புறம் அவளுடைய ஆட்டத்தை அடக்கித்தானே ஆகணும். அப்ப நாம எதுக்கு இந்த மாதிரிலாம் யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமாலாம் சொத்து எழுதி வாங்கணும்? இனி அவ நிக்க வச்சு அவ கண்ணு முன்னாடியே அந்த வீட்டை எழுதி வாங்கணும்பா. மாமா, அண்ணே அண்ணே என்ன? இனியா, இனியா, ஐயோ இனியா, இனியா, உன் வாழ்க்கையவே மாமா அழிச்சிட்டாரு. நான் அவரை எவ்வளவு நம்பினேன், இப்போ ஏமாத்திட்டாரு. ஐயோ ஐயோ கடவுளே, இனியா உனக்கு உனக்கு ஏன் இந்த நிலைமை? விக்ரம், அப்போ உங்க அப்பா சொன்ன எல்லாமே
உண்மைதான். இனியா அது நான் வேண்டாம். இதுக்கு மேல என் பேரை உங்க வாயால சொல்லாதீங்க. பொம்பளைங்களுக்கு புத்தி இல்லைன்னு உங்க அப்பா வார்த்தைக்கு வார்த்தை சொன்னத இப்போ உண்மையாக்கிட்டனோன்னு தோணுது. அவசரப்பட்டு உங்களை நம்பி என் வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டேனே. ஏய் சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.